அத்தியாயம் 12. நரசிம்ம சரஸ்வதி ஆன நரஹரி. ஸ்ரீ குருவின் மறுவுருவான நரஹரி தன் தாயை நோக்கி கூறலானான். அனித்யானி ஷரீராணி நைவ சாஸ்வத நித்யம் சந்நிஹிதோ மிருத்யோ கர்த்தவ்யோ தர்ம சங்கரக. இவ்வூனுடலும் அதன் அழகும் நிலையற்றவை. மரணம் நாள்தோறும் நம்மை நெருங்குகின்றது. எனவே அறப்பணியாற்றி புண்ணியம் சேர்த்தலே மனிதனின் கடமையாகும். கடந்த யுகங்களில் மனிதர்களுக்கு நீண்ட ஆயுள் விதிக்கப்பட்டிருந்தது. அச்சமயம் தாங்கள் கூறிய 4 வர்ணாசிரமங்கள் வகுக்கப்பட்டது. ஆயின் கலியுகத்தில் இத்தகைய நீண்ட ஆயுள் மனிதனுக்கு இல்லாததால் இவற்றை அப்படியே கடைபிடிப்பது இயலாததாகும். தர்மம் பிறகு செய்யலாம் என எண்ணாது உடல் நலம் நன்கு இருக்கும்போதே செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் கழியும் போதும் நமது ஆயுள் குறைவதால் சில சமயம் நற்பணிகள் ஆற்ற சமயம் கிடைக்காமலே போகக்கூடும். அம்மா, மழை பொழிகையில் தண்ணீர் இலைகளில் விழுகிறது. இலையின் நுனியில் இருக்கும் மழைத்துளி நீண்ட நேரம் தங்குவதில்லை. அதுபோலவே நம் உடலில் இளமை பருவம் என்பது குறுகிய சமயமே இருக்கக்கூடியது. மரணமோ நம்முடனேயே நம் வாழ்க்கையோடு சேர்ந்து பயணிக்கும் ஒரு சக பயணி. எனவே புண்ணிய கர்மாக்களை விரைவில் செய்ய தொடங்க வேண்டும். ஈட்டிக்காரன் வட்டிக்காக நாட்களை எண்ணுவது போல மரண தேவனான யமனும் மனிதனின் நாட்களை எண்ணுகிறான். மேகம் பொழியும் நீர் நதி வழி ஓடி கடலில் சேரும். ஆயின் கடலை சேர்ந்த பின் அந்நீர் மீண்டும் நதியினை அடைவதில்லை. அதுபோலவே இளமை கடந்து முதுமை அடைந்ததும் மீண்டும் இளமை வராது. மனை, மக்கள், செல்வம் என யாவும் இவ்வுடலை போன்றே நிலையற்றவை. நீரில் உள்ள முதலை தன் இரையை அவை அறியாமல் வந்து பற்றுவது போன்று முதுமை வேகமாக நம்மை அறியாமல் வந்து பற்றி கொள்ளும். எனவே இளமையிலேயே இயன்றவரை புண்ணியம் சேர்த்து கொள்ள வேண்டும். அம்மா, காலமும் உடலும் இத்தகையது என அறிக. வாழ்வும் முதுமையும் நமக்கு கட்டுப்படாதவை. யமனுக்கு நெருங்கியவர்களே ஓய்வாக இருக்க இயலும். மல்லிகை மலரானது மலர்ந்து மனம் பரப்பி விரைவில் வாடி மறைவது போன்றது இவ்வாழ்க்கை. இவ்வாறு பல தத்துவங்களை நரஹரி கூற கேட்ட அம்பா பவானி இனியும் தனது மகனை அவனது இலக்கை அடைய விடாது தடுப்பது முறையல்ல என்பதை உணர்ந்தாள். கூடியிருந்த மக்களும் சிறுவனால் கூறப்பட்ட தத்துவங்களை கேட்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அம்பா பவானிக்கு தன் புதல்வன் பால் மிகுந்த மரியாதை உண்டானது. அவள் அவனை வணங்கி, நீ எனக்கு வாழ்வின் தத்துவத்தை உபதேசித்தாய். எனக்கு இன்னும் குழந்தைகள் பிறப்பார்கள் எனவும் கூறினாய். அதில் ஒரு குழந்தை பிறக்கும் வரையிலாவது நீ எங்களுடன் தங்கியிருக்க வேண்டுகிறேன் என வேண்டிக் கொள்ளவும் நரஹரியும், ஆகட்டும் அம்மா, நான் இன்னும் 1 வருடம் உங்களோடு தங்கியிருப்பேன். அதற்குள் நீங்கள் 2 குழந்தைகளுக்கு தாயாவீர்கள். ஆனால் அதன் பிறகு தடையேதும் கூறாது நீங்கள் என்னை போகவிட வேண்டும் என்றார். இச்சமயம் அவர் பல மாணவர்களுக்கு வேத சாஸ்திரங்களை பயிற்றுவித்தார். அக்காலத்தில் பல புகழ்பெற்ற பண்டிதர்களும் இவருடைய மாணவர்கள் ஆயினர். மக்கள் யாவரும் வேத சாரமாயிருந்த இந்த 8 வயது சிறுவனின் பெருமைகளை பேசியவாறு இருந்தனர். இச்சமயத்தில் அம்பா பவானி மீண்டும் கருவுற்றாள். தனது மகனை தன் குலதெய்வமாகவே எண்ணி வழிபட்டு வந்தாள். 9 மாதங்கள் கழிந்துவிட்ட பின் ஒரு நன்னாளில் அம்பா பவானி இரட்டையரான 2 ஆண் மகவுகளை ஈன்றெடுத்தாள். நரஹரியால் நிர்ணயிக்கப்பட்ட ஓராண்டு கழிந்த நிலையில் இரட்டையர் 3 மாத பாலகராயிருந்தனர். ஒரு நாள் அம்பா பவானி குழந்தைகளோடு வீட்டின் முற்றத்தில் அமர்ந்திருக்கையில் நரஹரி அவளிடம், அம்மா, நீங்கள் விரும்பியவாறே உங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்துள்ளனர். இவர்கள் நீண்ட காலம் மகிழ்வுடன் வாழ்வார்கள். இவர்களை தவிர உங்களுக்கு 2 மகன் 1 மகள் என 3 குழந்தைகள் பிறப்பார்கள். இனியேனும் என்னை போக அனுமதியுங்கள். நான் செல்வது பற்றி எந்த வகையிலும் வருந்தாதீர்கள் என்று கூறி புறப்பட ஆயத்தமானார். மாதவனும் அம்பா பவானியும் அவரை வணங்கி, ஐயனே, நீரே எமது குலதெய்வம். மற்ற பெற்றோரைப் போல் நாங்கள் உங்களை எங்கள் மகனாக மட்டும் நினைத்து பேச இயலாது. எங்களின் அறியாமையால் அன்றாட வாழ்வில் தங்களை நாங்கள் கடுமையாக நடத்திவிட்டோம். எங்களின் தவறுகளையும் பாவங்களையும் தயை கூர்ந்து மன்னித்தருள வேண்டும். எங்கள் இல்லத்தில் தாங்கள் வந்து அவதரித்ததால் எமது முன்னோர்கள் யாவரும் நற்கதி பெற்றனர். நாங்கள் செய்த பிரதோஷ பூஜையின் பலனை பெற்றோம். எங்களின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும்? தங்களை பிரிந்து நாங்கள் மீதமுள்ள வாழ்நாளை எவ்வாறு கழிப்போம் என வணங்கி கேட்டனர்.
ஸ்ரீ குருவும், நீங்கள் நினைக்கும் போது உங்கள் அருகில் நான் இருப்பேன். தங்களுக்கு இனி தேவை என்பது எதுவும் இராது. அம்மா, தங்களின் கடந்த பிறவியில் பிரதோஷ பூஜை செய்தீர்கள். எனவே இப்பிறவியில் சுகமாக வாழ்கிறீர்கள். ஈசனை வழிபட்டு என்னை மகனாக அடைந்தீர்கள். தற்சமயம் நான் பத்ரிநாத்திற்கு செல்கிறேன். 30 ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் நான் தங்களை சந்திப்பேன். இந்த இல்லத்தில் நான் பிறந்ததால் நீங்கள் இருவரும் இனி பிறவி தலையில் சிக்காமல் வீடு பேறு பெறுவீர்கள் என்று கூறினார். இதன் பின் ஸ்ரீ குரு தனது பயணத்தை தொடங்கினார். ஊர் மக்கள் வழியனுப்ப வந்தனர். சிறிது தூரம் வரை அவரோடு நடந்த மக்கள் பின்னர் திரும்பினர். ஆயின் அம்பா பவானியும் மாதவனும் தனது மகனிரிய மனமின்றி நீண்ட தூரம் உடன் சென்றனர். சிறிது நேரத்திற்கு பின் நரஹரி தமது தெய்வீக வடிவான தத்தாத்ரேயரின் வடிவினை அவர்களுக்கு காட்டி அருளினார். அந்த தெய்வ வடிவை தரிசித்த தம்பதியர் அவரின் மலரடிகளை வணங்கி, மும்மூர்த்தி வடிவே, உம்மை வணங்குகின்றோம். எங்களின் முற்பிறவியின் நற்பயனால் உங்களின் தெய்வீக வடிவை தரிசித்தோம். நாங்கள் அடிக்கடி இத்தரிசனம் பெற அருள வேண்டும் வேண்டிக் கொண்டு மனமும் கண்களும் நிறைய பெற்றவர்களாய் இல்லம் திரும்பினர். பத்ரிநாத் செல்லும் வழியில் ஸ்ரீ குரு வாரணாசி சென்றடைந்தார். பூலோக கைலாசமாக அறியப்படும் காசியில் தங்கி கடுமையான தவம் புரிந்தார். தமது வாழ்நாள் முழுவதும் இங்கு தங்கி தவம் இயற்றிக் கொண்டிருந்த பல துறவிகள் இந்த 10 வயது சிறுவனின் ஆழ்ந்த தியானம் மற்றும் கோர தவம் கண்டு வியப்பெய்தினர். இத்துறவிகளில் முதன்மையானவராய் இருந்த ஸ்ரீ கிருஷ்ண சரஸ்வதி ஸ்ரீ குருவின் உண்மை வடிவை உணரப் பெற்றார். எனவே மற்றவர்களிடம் இவர் சிறுவனென்று சாதாரணமாக நினையாதீர்கள். மும்மூர்த்திகளின் மறுவுருவாய் அவதரித்திருக்கும் இவர் சந்நியாச தர்மத்தை நிலைநிறுத்தவே இங்கு வந்துள்ளார். எனவே அவரை சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டு நமக்கு குருவாகி வழிகாட்டும்படி விண்ணப்பித்துக் கொள்வோம் என கூறினார். இதன்படி அனைத்து துறவிகளும் ஒன்று கூடி, தவத்தில் சிறந்தவரே, கலியுகத்தில் சந்நியாச மார்க்கம் இகழப்படுகிறது. எனவே தாங்கள் சந்நியாசம் மேற்கொண்டு இந்த சந்நியாச ஆசிரமத்திற்கு மரியாதை மற்றும் புகழினை பெற்றுத்தர வேண்டும் என்றனர். ஸ்ரீ குருவும் இதனை ஏற்று ஸ்ரீ கிருஷ்ண சரஸ்வதியின் பரம்பரையில் குருவாக இருக்க சம்மதித்ததனால் ஸ்ரீ கிருஷ்ண சரஸ்வதியால் தீட்சை அளிக்கப்பட்டு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்ற தீக்ஷா நாமம் பெற்றார். தமக்கு அடுத்த குருவாக இவர் அறிவிக்கப்பட்டார். அப்போது நாமதாரகன் சித்தரிடம், சித்தரே, மும்மூர்த்திகளின் வடிவானவருக்கு இன்னொருவர் தீட்சை அளிக்க அவசியம் என்ன என வினவினார். ராமாவதார காலத்தில் வசிஷ்டரையும் கிருஷ்ணாவதார காலத்தில் சாந்தீபனியையும் அவர்கள் குருவாக ஏற்கவில்லையா? மனிதனாக அவதரிக்கும் போது அந்த நியமங்களை ஒட்டி நடப்பதே முறையாகும் என சித்தர் தெரிவித்தவுடன் நாமதாரகன், ஆச்சாரியா, நமது குரு இந்த வயதான துறவியை தன் குருவாக தேர்ந்தெடுக்க காரணம் யாது? இவரின் பரம்பரை பற்றி எனக்கு விளக்க வேண்டும் என வேண்டினான். சித்தர் குருவின் பரம்பரை பற்றி விளக்கலானார். இப்பரம்பரையின் முதல் குரு இறைவனான சிவபெருமான். விஷ்ணு அடுத்தவர், பிரம்மா மூன்றாமவர். மும்மூர்த்திகளும் முதல் 3 இடங்களை பெற்ற பின் முறையே வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுகர் என்பவர்களால் அலங்கரிக்கப்பட்டு அதன் பின்பு கௌடபாதாச்சாரியர், கோவிந்தர், ஸ்ரீ சங்கராச்சாரியர், விஸ்வரூபாச்சாரியர், ஞானபோதகிரி, சிம்மகிரி, ஈஸ்வர தீர்த்தர், நரசிம்ம தீர்த்தர், வித்யா தீர்த்தர், சிவதீர்த்தர், பாரதி தீர்த்தர், மலியானந்தர் போன்றோரும், பின் தேவ தீர்த்தர், சரஸ்வதி விருத்தர், யாதவேந்திர சரஸ்வதி ஆகியோர். யாதவேந்திர சரஸ்வதிக்கு பின்பு பீடத்திற்கு வந்தவர் ஸ்ரீ கிருஷ்ண சரஸ்வதி. இவருக்கு பின் ஸ்ரீ குரு பீடத்தில் அமர்ந்து மிக்கோரையும் நல்லோரையும் காக்க திருவுள்ளம் கொண்டார். காசியில் சில காலம் பயிற்றுவித்த பின்பு மேருவை வலம் வந்து தீர்த்தங்களில் நீராடி கங்கா சாகரத்தை வந்தடைந்தார். இதன் பிறகு பிரயாகை வந்தபோது அங்கு இவருக்கு சிஷ்யரான பலரில் மாதவன் என்ற அந்தணனின் உண்மையான பக்தியையும் பற்றற்ற நிலையையும் கண்டு மனம் மகிழ்ந்து அவனுக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசித்து துறவரம் நல்கி மாதவ சரஸ்வதி என்ற தீட்சா நாமமும் கொடுத்து தன் தாயை காணச் சென்றார். குருவின் அருட்செயல்களை விளக்க எனக்கு வார்த்தைகள் இல்லை. எனினும் சிலவற்றை கூறுகின்றேன், கவனமாக கேட்பாயாக என சித்தர் கூறினார்.